வணக்கம். அச்சா, ஒரு சின்ன கேள்வி. த மூவி இஸ் போரிங் அப்படின்னு சொல்றது சரியா, இல்ல ஐ ஆம் போர்டு அப்படின்னு சொல்றது சரியா? இதுல எப்போ எதை பயன்படுத்தணும்னு உங்களுக்கு என்னைக்காவது குழப்பம் வந்திருக்கா? நிறைய பேருக்கு இந்த குழப்பம் வரும். பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒரு வினைச்சொல், அதாவது வெர்ப் மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மையில இது ஒரு பொருளை வர்ணிக்கிற ஆட்ஜெக்டிவ்ஸ். வாங்க இந்த சின்ன ஆனா கொஞ்சம் தந்திரமான புதிர நாம இன்னைக்கு ரொம்ப சுலபமா விடுவிக்கலாம். இதோ பாருங்க, இந்த ஸ்லைட்ல இருக்கிற கேள்விதான் நம்மளோட இன்னைக்கு மர்மமே. த மூவி இஸ் போரிங், ஐ ஆம் போல்டா. ரெண்டுமே சரி மாதிரி தான் தோணும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுக்கான பதில் உங்களுக்கு தெளிவா, ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லாம புரிஞ்சிடும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, நம்ம புதிரை விடுவிக்க முதல் துப்புக்குள்ள போகலாமா? இந்த விதியோட பேரு லைவ் ஆக்ஷன் விதி. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைவ் ஆக்ஷன். இந்த லைவ் ஆக்ஷன் விதியோட கிராமர் பேரு தான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஆனா அந்த பெரிய பேரெல்லாம் நமக்கு வேண்டாம். விதி ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு வினைச்சொல் கூட ஐஎன்ஜி சேருங்க, அவ்வளவுதான். இது எப்பவுமே ஒரு செயல் தொடர்ந்து, அதாவது லைவா நடந்துகிட்டே இருக்கிறத வர்ணிக்கும். அதனாலதான் இதுக்கு லைவ் ஆக்ஷன் விதின்னு நம்ம ஒரு செல்ல பேரை வச்சிருக்கோம். இப்போ இந்த உதாரணங்களை பாருங்களேன், இன்னும் தெளிவா புரியும். முதல்ல a ரன்னிங் பஸ். அந்த பஸ் என்ன பண்ணுது? ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஓடுற செயல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சரி, அடுத்து தி கிரையிங் பேபி. குழந்தை என்ன பண்ணுது? அழுதுகிட்டே இருக்கு. அழுக நிக்கல. இப்போ மூணாவது உதாரணம், இட் இஸ் a கன்ஃபியூசிங் கொஸ்டின். அந்த கேள்வி என்ன பண்ணுது? அது உங்களை தொடர்ந்து குழப்பிக்கிட்டே இருக்கு. பாத்தீங்களா? எல்லாமே ஒரு தொடர்ச்சியான லைவ் ஆக்ஷன் தான். சூப்பர். நம்ம புதிரோட முதல் பகுதிக்கு விடை கிடைச்சிடுச்சு. முதல் துப்பு என்ன? லைவ் ஆக்ஷன். இப்போ ரெண்டாவது துப்புக்கு போகலாம். இத முதல் விதிக்கு அப்படியே ஆப்போசிட். இதோட பேரு முடிந்து போன ரிசல்ட் விதி. இதோட கிராமர் பேரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்க செயல் இனிமே லைவ் கிடையாது. ஆக்ஷன் முழுசா முடிஞ்சிடுச்சு. நாம பாக்குறது என்னன்னா அதோட முடிந்த போன ரிசல்ட்ட மட்டும்தான். இதோட வடிவம் பெரும்பாலும் ஒரு வினைச்சொல் கூட இடி அல்லது இஎன் சேர்ந்து வரும். சோ லைவ் ஆக்ஷன் முடிஞ்சு இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் ரிசல்ட் தான். இந்த உதாரணங்கள் இத பளிச்சுன்னு விளக்கும். முதல்ல a broken chair. இங்க அந்த சேர் உடையிற லைவ் ஆக்ஷன் நடக்குதா? இல்ல, அது எப்பவோ உடைஞ்சு முடிஞ்சிடுச்சு. நாம இப்ப பாக்குறது அந்த உடைஞ்ச நிலைய, அதாவது ரிசல்ட்ட. அதே மாதிரி த ராட்டன் ஆப்பிள். ஆப்பிள் அழுகிற செயல் முடிஞ்சு போச்சு. அது அழுகி இருக்கிறது தான் இப்ப அதோட நிலைமை. கடைசியா a written document. எழுதுற வேலை முடிஞ்சு இப்ப நம்ம கையில இருக்கிறது எழுதப்பட்ட ஒரு டாக்குமெண்ட். இது எல்லாமே முடிஞ்சு போன செயல்களோட ரிசல்ட். ஓகே, இப்போ நம்மகிட்ட ரெண்டு முக்கியமான துப்புகளும் இருக்கு. ஒன்னு லைவ் ஆக்ஷன், இன்னொன்னு முடிந்து போன ரிசல்ட். இப்போ இத வச்சு நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த முக்கியமான புதிரை விடுவிக்க போறோம். ரெடியா? இப்ப ரொம்ப கவனமா கேளுங்க. இதுதான் இந்த புதிருக்கான மாஸ்டர் கீ. நாம நமக்குள்ளேயே கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இதுதான். நாம அந்த உணர்வ உண்டாக்குற விஷயத்த, அதாவது காரணத்தை வர்ணிக்கிறோமா, இல்ல அந்த உணர்வ அனுபவிக்கிற நபர, அதாவது அந்த விளைவை வர்ணிக்கிறோமா? இது தெரிஞ்சா போதும். இதோ பாருங்க, அந்த மர்மா இப்போ விலகிருச்சு. த மூவி இஸ் போரிங். ஏன்? ஏன்னா அந்த படம் சலிப்ப உண்டாக்குற லைவ் ஆக்ஷன்ல இருக்கு. அதுதான் காரணம். அதனால verb plus ing. ஆனா I am bored. ஏன்? ஏன்னா நீங்க அந்த சலிப்போட முடிந்து போன ரிசல்ட்ட அனுபவிக்கிறீங்க. நீங்க தான் ரிசீவர். அதனால verb plus ed. பாத்தீங்களா எவ்வளோ சிம்பிள்? இன்னும் ஒரு உதாரணம் பார்த்தா இத மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சிடும். ஒரு கிரிக்கெட் மேட்ச் உங்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்குது. அது ஒரு லைவ் ஆக்ஷன். அதுதான் காரணம். அதனால a cricket match is interesting. நீங்க அந்த ஆர்வத்தை அனுபவிக்கிறீங்க. அது உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட். அதனால you are interested. காரணம் ing, ரிசல்ட் ed. அவ்வளவுதான். புதிரை நம்ம வெற்றிகரமா விடுவிச்சிட்டோம். இனிமே இந்த குழப்பமே உங்களுக்கு வரவே வராது. அப்படி வராம இருக்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல சுருக்கமா சொல்ற ஒரு மாஸ்டர் கீயை உங்களுக்கு தரேன். இந்த டேபிள் தான் உங்களுக்கான அந்த மாஸ்டர் கீ. 4 பாயிண்ட் தான், ரொம்ப சிம்பிள். பாயிண்ட் 1 பிரசன்ட் பார்ட்டிசிபிள், அதாவது verb plus ing லைவ் ஆக்ஷனும் குறிக்கும். உதாரணம் ரன்னிங் பஸ். பாயிண்ட் 2 பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது verb plus ed /en முடிந்து போன ரிசல்ட்ட குறிக்கும். உதாரணம் broken chair. இப்போ உணர்வுகளுக்கு வருவோம். பாயிண்ட் 3 உணர்வை உண்டாக்குற காரணம் எப்பவும் ஐஎன்ஜில முடியும். உதாரணம் த மூவி இஸ் போரிங்.
பாயிண்ட் 4, அந்த உணர்வை அனுபவிக்கிற நபர் ஈடில முடிப்பாங்க. உதாரணம், ஐ எம் போர்ட். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்துல உங்களுக்கு சந்தேகமே வராது. சரி, இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு எவ்ளோ நல்லா புரிஞ்சிருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாமா? இதோ இந்த காலி இடங்களை நிரப்புங்க பார்க்கலாம். The news is dash shock. I am dash shock. நல்ல யோசிங்க. எது காரணத்தை உருவாக்குற லைவ் ஆக்ஷன், எது அந்த உணர்வை அனுபவிக்கிற ரிசன்ட்? உங்க பதிலை யோசிச்சிட்டீங்களா? கரெக்டான பதில் The news is shocking and I am shocked. நீங்களும் இதே நினைச்சிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். நீங்க இந்த கான்செப்ட்ல ஒரு மாஸ்டர் ஆகிட்டீங்க.